வெல்கம் டு சுகிரின் சுவை. இன்னைக்கு காரசாரமான ஹைதராபாதி வெஜிடபிள் புலாவ் தான் பார்க்க போகிறோம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு அதில் 1 இன்ச்சு பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 அன்னாச்சி மொக்கு, 1 மராட்டி மொக்கு, 1 கல்பாச்சி சின்னதாக எடுத்துக்கோங்க, 1 டீஸ்பூன் மிளகு, 1 சின்ன துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு எடுத்துக்கோங்க, 1 டீஸ்பூனுக்கு மல்லி விதைகள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி 1 கைப்பிடி, புதினா 1 கைப்பிடி, கருவேப்பிலை 1 கீத்து, 4 பச்சை மிளகாவை உடைச்சி போட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை நல்லா மைய மசாலாவாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் சூடு பண்ணிக்கோங்க. அது உருகுனப்புறம் 1 பிரியாணி இலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி அதை பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் தேவையான காய்கறியெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நான் 1 உருளைக்கிழங்கு, 1 கைக்கு பட்டாணி, 4 பீன்ஸு, 1 கேரட்டை துண்டு துண்டாக நறுக்கி போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா காலிஃப்ளவர் இல்லைன்னா ப்ரக்கோலியும் சேர்த்துக்கலாம். அதை நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கி கொடுங்க. அதுக்கப்புறமா 1 தக்காளியை நறுக்கி போட்டு அது மசிகிற வரைக்கும் நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. 5 நிமிஷம் வதக்கினா போதும், காய்கறி ஆல்மோஸ்ட் வெந்திருக்கும். அதுக்கப்புறமா அரைச்ச மசாலாவை சேர்த்து அதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி கொடுங்க. மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா கருகிடும், அடிபிடிச்சிரும். அதனால் மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா வதக்கி கொடுங்க. அதுக்கப்புறமா 30 நிமிஷம் ஊற வச்ச 1.5 கப் அரிசி சேர்த்து அதை 1 நிமிஷத்துக்கு வதக்கி கொடுங்க. நான் 1.5 கப் அரிசி எடுத்திருக்கேன். உங்கள் தேவையை பொறுத்து காய்கறியும் அரிசியும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா குறைச்சிக்கலாம். காரத்துக்கு நீங்கள் குறைக்கணுன்னா பச்சை மிளகா கூட குறைச்சிக்கலாம். இப்போ 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் என் அரிசிக்கு 2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் அரிசியை பொறுத்து தண்ணியோட அளவு மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு 1 விசிலுக்கு நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வேக விடுங்க. இல்லைன்னா 20 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்தீங்கன்னா நல்லா உதிரியான காரசாரமான ஹைதராபாதி வெஜிடபிள் புலாவ் ரெடி. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.